குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரமடைகிறார். டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமா இருக்குது. டிசம்பர் 10ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடையுது. சனி வக்ரம், வக்ர நிவர்த்தி எல்லாம் ஓகே. இந்த வக்ரம், சனி வக்ரம் கடகத்துக்கு என்ன மாதிரியான பலனை தர காத்து? ஆல்ரெடி சனினாவே பயப்படக்கூடிய ராசிகள்ல கடக ராசி முக்கியமான ராசி. ஏன்னா கடந்த 3.5 வருஷமா வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு சனி. என்ன விஷயம் இல்லை, எல்லா இடத்துலயும் குளறுபடிகளை கொடுத்து, நிறைய பிரச்சனைகளை கொடுத்து, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறது எல்லாம் காட்டிட்டு போயிடுச்சு. சனி வேற வக்ரமாகுது அப்படிங்கும்போது கடகத்துக்கு மனசுக்குள்ள ஒரு பீதி வந்துடும். என்னன்னா, சனி ஒரு கிரகம் வக்ரமாகுதுன்னா அந்த ராசில இருந்து முன்னாடி ராசிக்கு வரணும். இப்போ மீனத்துல சனி இருக்குது, வக்ரமாச்சுன்னா கும்பத்துக்கு வரணும், வக்ர பயிற்சி ஆகணும். ஆனா அதுதான் இல்ல, அதுதான் கடகத்துக்கு நியூஸ். கடகத்துக்கு 8ஆம் இடமான கும்ப ராசிக்குள்ள சனி வரப்போறது கிடையாது. வக்ர பயிற்சி ஆகிறது இல்ல. வக்ரமும் மீனராசிலேயே ஆகுது, வக்ர நிவர்த்தியும் மீனராசிலேயே ஆயிடுது. கடகத்துக்குள்ள சனி வரப்போறதே சரி, கும்பத்துக்குள்ள சனி வரப்போறதே கிடையாது. பாக்கியத்திலேயே சனி வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி ஆகுது. சோ அது பெரிய குட் நியூஸ் கடகம். சரி, வேற என்னென்னவெல்லாம் நன்மைகள் இருக்குது? சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நெகட்டிவா இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்திருக்கணும், அதுக்கான வழிபாடு என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்க போறோம். கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் அதிபதி, மன வாழ்க்கையை குறிகாட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அவரே 8ஆம் அதிபதி, ஆயுள சொல்லக்கூடியது, உயிர் சொத்துக்களை சொல்லக்கூடிய காரகாதிபதி அப்படின்னா அது சனி பகவான் தான். கடகராசியை பொறுத்த மட்டும் போய் 9ல பாக்கியஸ்தானத்துல சமாதிபதி பாக்கியத்துல இருக்கும்போது கெட்டவன் கூட ஒரு நல்ல இடத்துல இருந்தா நல்லதான் நினைப்பான். கெட்டவன் கூட கோயில்ல சத்தமா பேச மாட்டான், தெய்வத்தை கையெடுத்து கூடுவான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அப்போ சனி பாக்கியத்துல இருக்கிறது நல்லதுதான் கடகம். என்னென்னவெல்லாம் தர காத்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாள் நிறைய என்னென்னமோ விஷயங்களை புதுசு புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் செய்தும் பார்த்திருக்கீங்க, எதுலயும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கல இல்லையா? கண்டிப்பா சக்சஸ் கிடைச்சிருக்காரு. மனசார திருப்தியா நான் செஞ்சதுக்குண்டான பெனிஃபிட் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு கடகராசி கூட சொல்ல முடியாது. ஆனா இந்த சனி வக்ர காலகட்டத்துல அது உங்களுக்கு சக்சஸ கொடுக்குது, கண்டிப்பா சக்சஸ கொடுக்குது. மன திருப்தியோட ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க சனி வக்ரம், ரைட்? அதே போல பாலிய நண்பர்களோட சேர்ந்து சில நல்ல காரியங்களுக்குள்ள உங்களுடைய ஈடுபாடு, இருக்கும். நிறைய முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மனநிலைமை இருக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு இல்ல படிக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக ஏதாவது உதவிகளை செய்வீங்க. சோ இந்த மாதிரி யாருன்னே தெரியாத நபர்களுக்கு மனசார உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்ப செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பின்னாட்கள் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. என்னன்னா, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கும் இந்த உறவு நிலையில நிறைய விரிசல்கள் பார்த்தாச்சு. ஏன்னா பாக்கியத்துல போய் சனி உட்கார்ந்துட்டு 9ஆம் இடத்துல சனி இருக்க தந்தைக்கும் மகனுக்கும் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருக்கும், ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருந்திருக்காரு. இப்ப சனி வக்ரமாகுது. பேசாம இருந்த தந்தையும் மகன் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு காலகட்டம், தந்தை மகனும் மகளும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல விஷயம். அதே போல மேலதிகாரிக்கும் உங்களை போட்டு டம்ப் பண்ணிட்டே இருந்தாங்க பல காலகட்டங்கள்ல. நீ எப்படி மேல வந்துருவீன்னு பாக்கலாம், இத்தனை வேலையிலையும் கொடுத்து நீ அமுக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து உங்களை அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா சனி அஷ்டம சனியாகி அந்த காலகட்டத்துல கடந்து வந்ததுனால சரி வேறு வழி இல்லை, எப்படியாவது கடந்து போகலாம், எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நிறைய கடகராசிக்காரங்க தன்னுடைய சுயமரியாதைய கொஞ்சம் அப்படியே சட்ட மாதிரி கழட்டி வச்சுட்டு வேலை செஞ்ச காலகட்டம் எல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மனநன்மை இருந்தது. இன்னும் அதை பத்தி கவலையே ஒரு போறதில்லை. யாரெல்லாம் உங்களை டம்ப் பண்ணி கீழே தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ, அவங்க முன்னாடி சிங்கம் போல இருந்து நடக்க போறாங்க. உங்களை அவங்க ஏன் என்னன்னு கூட கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு சூழல்ல நீங்க இருக்க போறீங்க. ஏன்னா அவங்க எந்த ரூட்ல போனா எந்த ரூட்ல வருவாங்க அப்படிங்கிறது கிளியரா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
அந்த அனுபவம் உங்களுக்கு பேசுது. மேலதிகாரிகளும் உங்களுடைய தயவை நாடக்கூடிய ஒரு அமைப்பா தான் காட்டுது. நீங்க மனசு வச்சாதான் அவங்களையுமே நீங்க காப்பாற்ற முடியும். நீங்க இல்லைன்னா அவங்களோட வேலையோ அவங்களுடைய பதவியோ பொறுப்போ கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கும்போது கண்ணப்பால நம்ம பின்னாடி வந்துதான் ஆகணும் இல்லையா? சூழலை காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. நல்ல விஷயம். ஒருவேளை நீங்க ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்க, அதுக்காக முயற்சி எடுத்துருக்கோம், கிடைக்கல பிடிக்கலனா கூட இதை சரியா சாதகமா பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு நீங்க போகலாம். என்னன்னா சில விஷயங்களை நம்ம நேர்மையா கேட்டா கிடைக்கிறது இல்லை இல்லையா? நேர்மையா கேட்டா கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை நம்ம கிட்ட வர்றாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி, அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுல இந்த மாற்றம் இல்லை. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். தந்தைக்கான மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டமும் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள நிறைய குளறுபடி. எப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகுதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும். உங்க 2 பேருக்குள்ள இல்லைனாலும் மூணாவது மனுஷனால திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை. யாரா ஒருத்தர் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்மளும் நம்பி அதை போய் பேசுறதுனால எகெயின்ஸ்டா நம்மளுக்கு வருது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள அது ஒரு சந்தேக நோக்கத்தோட நடந்துக்கிற மாதிரியான ஒரு மாயை உருவாக்கி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ அந்த மாயை உடைஞ்சிருக்கு. 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆள் இல்ல, 1,00,000 பேர் வந்தா கூட அத்தனை பேர்த்தையும் தள்ளி நிக்க வச்சு போட்டு உங்க 2 பேர்த்து பிரிக்கிறதுக்கான முயற்சி 1,00,000 பேர் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தள்ளி நிக்க வச்சு போட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து. அப்ப அந்த மாதிரியான ஒரு புரிதல் இந்த காலகட்டம் உண்டு. எல்லாம் ஒரே ஃபேமிலியா ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா, சப்போஸ் ஆல்ரெடி நாங்க செப்பரேட்டட் சார், தனித்தனியா தான் இருக்கோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு வழிபாடு, இண்டிவிஜுவலா சொல்றேன். இந்த சனி வக்ரமா இருக்கும்போது அமாவாசை வருது இல்லையா? சனி வக்ரமா இருக்கும்போது அமாவாசை வருது இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. புரிஞ்ச நாமக்கல்ல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படும். கண்டிப்பா அது நடக்கும். சனி வக்ரமா இருக்கும்போது சரிங்களா? ஒரு 4 மாசம் வக்ரமா இருக்க 4 அமாவாசைக்கு போயிடும். ரைட். அடுத்ததா திருமணமாகலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். லேட் ஆனாலும் பரவாயில்ல சார், லைஃப் செட்டில் ஆகும், நல்ல வரனா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதாவது நீங்க போய் ஃபோர்ஸ் பண்ணி நான் எங்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு காட்டி அது இதுன்னு சொல்லி நான் இங்க படிக்கிறேன், இங்க படிச்சேன், இவ்வளவு வேலை செய்யறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எங்கிட்ட இவ்வளவு சொத்து பத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டி பேரம் பேசி திருமணம் பண்றதை காட்டிலும் அந்த வரனா உங்களை தேடி வருது இல்லையா? ஆணுக்கு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு ஆனோ உங்களை தேடி வரும்போது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமே பெரிய சந்தோஷம். உனக்காக நான் இருக்கேன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காசு பணத்தை எல்லாம் யோசிக்காம வருது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உறவு உங்களை தேடி வரும். முக்கியமா திருமணமாகாத கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த வக்ரம் சனி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய காசு பணம் வச்சுட்டு ஒரு காலி நிலம் வாங்க முடியல, 2 வீலர் வாங்க முடியல, பத்திரப்பதிவு பண்ற தாமதமாகுது, இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், பேங்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது கடகராசிக்காரங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது ரெடி ஆயிடும். ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சின்ன குண்டுமணியாவது வாங்குவீங்க சாமி, சரியா? என்ன மாற்றம் ரைட். அதே நேரத்துல சகோதர வழி ஆதரவு சற்று குறைந்து போவதற்கு வாய்ப்புகள் சொல்கிறது. அக்கம் பக்கத்தினர் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க, நம்மளுக்கு எகெயின்ஸ்டா பேசுவாங்க. நம்மகிட்ட நல்ல வார்த்தை பேசிட்டு பின்னாடி விட்டு முன்னாடி பேசுறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதுலாம் அக்கம் பக்கத்துக்கு உங்களுக்கு தெரியாமையா இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சரியா? என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க, என்ன அதை பத்தி எந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுருங்க. அவன் பேசல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது, எதுவுமே மாற போறது கிடையாது. நீங்க உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. உங்க முயற்சிக்கான பலன் கண்டிப்பா உண்டு. வளர்ச்சிக்கான முயற்சிகளை மட்டும்தான் செய்ய போறீங்க இந்த காலகட்டம். அதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. மாமனாருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உடல்நல தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவர்களுக்கு மருத்துவ செலவு வந்தே தீரும். தந்தையினுடைய உடலாரோக்கியத்திலும் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். உங்களுக்கே ஆயுள் சம்பந்தமான பயம் இருந்ததுன்னா அந்த பயம் உங்களை விட்டு விலகி போயிடும். எந்த மாற்றமும் இல்லை.
ரொம்ப பயப்படுறோம். வயிற்றுல பெரியவங்க இருக்காங்க, வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, இறந்து ரொம்ப பயப்படுறாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்ரீவாஞ்சி ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அவர் பிறந்த கிழமை அன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க, போதுமான. அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடுவார். அவங்களுடைய ஆயில இன்னும் தள்ளி போட முடியும். இந்த வழிபாடு சனி வக்கரமா இருக்கும்போது அது 9ஆம் இடத்துல சனி, கடகத்திற்கு 8 இருக்கும். ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. அதை சரி பண்றதுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க, 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய பைரவரை போட்டு சொல்லலாம், தப்பு இல்லை. கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நன்மை நிறைய நடக்கும். சனியினுடைய வக்ரத்தை முழுமையா அனுபவிப்பீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. வாழ்க்கோளமுடன்